வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவின் பாலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆவின் பாலை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதனுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர், இதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் என்னன்னு சொல்லி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக வழங்க போகிறேன். ஸோ ஆவின் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். பெரிய ஒரு இன்ட்ரோலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம கவர்மெண்ட்டே இந்த ஆவின் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இதில் லோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் எடுத்து நல்ல ஹை ப்ராஃபிட் பார்த்துட்ருக்குறாங்க. சில பேர் இந்த பிஸ்னஸ் அந்தளவுக்கு எங்களுக்கு செட்டாக ஆகலை அப்படின்னு சொல்லியும் வெளியே போயிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவின் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா பிஸ்னஸ்லேயும் அதோட தலைப்பை நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆவின் பேர் எப்படி வந்துச்சுன்னு சொன்னால், அப்படிங்கிறது பசு அப்படிங்கிறதுலேருந்து வருது. பால், ஸோ பசுவின் பால், அதை தான் ஆவின் பாலாக அவங்க மாற்றுறாங்க. ஸோ 1958 இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டு பால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். 14.5 மில்லியன் லிட்டர் பெர் டே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆவின் பாலில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குலாம் பார்த்திங்கன்னா 4 வெரைட்டி இருக்குது அந்த மில்கில். ஸோ ஒன்று ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச், அப்புறம் பிங்க் கலரில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 4மே சேல் பண்ணுறாங்க. அதிகபட்சமாக இந்த ப்ளூ, க்ரீன், ஆரஞ்ச் அதிகமாக சேல்ஸ் ஆகப்படுது. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெரைட்டி. இப்போ ப்ளூக்கு ஒரு வெரைட்டி இருக்குது. அந்த கொழுப்பு எடுத்திருக்காங்க ஒரு பர்சன்டேஜ். ஸோ அதே மாதிரி க்ரீனுக்கு ஒரு மாதிரி வெரைட்டி இருக்குது. அந்த ஆரஞ்சு ஒவ்வொன்றுக்குமே ஒரு வெரைட்டி இருக்குது. ஸோ அது நீங்கள் நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரொம்ப சிம்பிள் மெத்தட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவினில் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க. ஸோ பால்கோவா, நெய், அப்புறம் ஐஸ்கிரீமு, அப்புறம் என்ன சொல்கிறது, பட்டர், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் சேல் பண்ணுறாங்க. அதுவும் இந்த பார்லரில் நம்ம சேல் பண்ண முடியும். ஸோ ஆவின் பாலகத்தில். ஸோ இந்த ஆவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இதில் முதல் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸிக்கான அந்த அமௌண்ட் 25,000 50,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ 50,000 வரைக்கும் வாங்கப்படுது. ஸோ இனிமேல் போக போக கொஞ்சம் கூடனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஃப்ரீசர் நம்ம தான் வாங்கணும். ஸோ ஸ்டார்டிங் 30,000 வரணும். அது கம்மியாக கூட இருக்குது. பட் குவாலிட்டிக்காக நான் அதை சொல்கிறேன். இது ஸ்டார்டிங் 30,000 இது வருது. ரெஃப்ரிஜிரேட்டரும் 25,000 வருது. கூலரும் 30,000 வருது. சாப் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான வேரியேஷன் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வேரியேஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த அமௌண்ட் வேரியேஷன் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். ஸோ இன்டீரியர் அண்ட் அவுட் சைடு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட்டில் இப்போ ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இங்கே ஆவினில் நம்ம தான் அந்த டிசைன் பண்ணிக்கணும். ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணியிருக்காங்க. இப்போ யாருக்கும் பண்ணுறது இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் பில்லிங் மிஷின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 30,000 இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிஷின்ஸ் பில்லிங்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபர்னிச்சர் அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 10,000 வருது. ஸோ டோட்டலாக நம்ம இந்த ஆவின் பார்லருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா 2 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வருகிறது. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு 2 lakhsலேருந்து 4 lakhs வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தாலே போதும். ஈஸியாக இந்த ஆவின் பார்லர் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். என்ன ஒன்றுனா, நீங்கள் எந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறீங்க, இன்னும் அதிகமான வெரைட்டி நீங்கள் நிறைய இந்த ஆவின் மில்க்லாம் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க, நிறைய பப்ளிக் சர்வீஸ் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்து போய் டீ காஃபி ஷாப் மாதிரி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆவின் ஜங்ஷன்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் வலசரவாக்கம்னு நினைக்கிறேன். அதுமாதிரி அடையாரில் உள்ள அந்த பார்க்கில் உள்ள அந்த ஆவின் பூத்து மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும், பாரிஸில் இருக்க மாதிரி ஆவின் பூத்து மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான அந்த வேரியேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாறும். அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் மாறும் அந்த மெயினான இடத்துக்கு ஏற்ற மாதிரி. மற்றபடி நார்மலாக ஒரு இடத்துல நீங்கள் வைக்க போகிறீங்கன்னா 2 lakhsலேருந்து 4 lakhs வரைக்கும் இருந்தால் போதுமானது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ஃப்ரான்ச்சைசி ஃபார் ஆவின் பார்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்ம 120 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வேணும். கண்டிப்பாக அப்போ தான் கொடுப்பாங்க. அது கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்லெட் சுட் பி 500 மீட்டருக்கு டிஃப்ரெண்ட் இருந்தாலே போதுமான. முதல் 2 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஆவின் பூத்துலேருந்து. பட் இப்போ 500 மீட்டர் இருந்தாலே போதும், கொடுத்துட்றாங்க. அது மாதிரி நமக்கு அந்த இடம் லீஸ்டாக இருக்கலாம், ரெண்டாக இருக்கலாம், ஓனாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம வச்சுக்கலாம். ஸோ அது பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபார் ஆவின் ப்ராடக்ட் தான் நம்ம இங்கே சேல் பண்ண முடியும். வேறு எதுவும் சேல் பண்ண முடியாது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் நெய் இருக்குது, வேறு கம்பெனி நெய்யெலாம் சேல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இந்த ஆவின் பால் விற்கிறீங்க, வேறு ஆரோக்கிய பால்லாம் அதை விற்க முடியாது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை நம்ம வாங்கக்கூடிய இந்த ஆவின் பால், இந்த மில்க்கு, கீ, இந்த ஐஸ்கிரீம் எதுவுமே நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ அவங்க ரிட்டர்ன் யாரும் வாங்க மாட்டாங்க. ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு தான் சொந்தமானது. எதுவும் நம்ம ரிட்டர்ன் கொடுக்க முடியாது சேல் ஆகலைன்னு சொல்லி. ஸோ அதே அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நம்ம சேல்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு குறைவாக
கூடையோ நம்ம வந்து சேல் பண்ணக்கூடாது. அதான் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க சொல்லி ஆவின் ஃப்ரான்ச்சைஸிலேருந்து இந்த ஆர்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கொடுப்பாங்க. ஆவின் ஃப்ரான்ச்சைஸியோடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் வந்து EFRO அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ரான்ச்சைஸி ரீட்டைல் அவுட்லெட் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு, ஃப்ரீசரு, கூலர்லாம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஆவின் ப்ராடக்ட் தான் சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லி அதை வச்சு தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா FRO அப்படி சொல்லி தான் வந்து கொடுக்குறாங்க, ஃப்ரான்ச்சைஸி ரீட்டைல் அவுட்லெட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பிஸ்னஸ் வச்சுருந்தாலும் அந்த பிஸ்னஸில் கூட நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு மளிகை கடை வச்சுருந்தா கூட மளிகை கடையோட நம்ம ஜாயின் பண்ணி வைக்கலாம். இல்லாட்டி நம்ம RO வாட்டர் வச்சுருக்கோம், வாட்டர் கேன் சப்ளை பண்ணால் அதோட ஜாயின் பண்ணி வைக்கலாம். இல்லை ஒரு அரிசி மண்டி வச்சுருக்கோம், அதோட ஜாயின் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு கூட நம்ம ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நம்ம பண்ணலாம். என்ன ஒன்றுனா நம்ம அந்த ஆவின் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய வேற ஆவின் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய வேறு எந்த ப்ராடக்ட்டும் நம்ம சேல் பண்ணக்கூடாது. ஒரு கீ, ஒரு பட்டர்லாம் இருந்தால் வேறு கம்பெனி இது வந்து நம்ம வந்து அதில் சேல் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி ஃபார் ஆவின் ப்ராடக்ட் பண்ணணும். அதை தவிர்த்து மித்த பிஸ்னஸும் நம்ம அட்டாச்சாக வச்சுக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆவின் ஃப்ரான்ச்சைஸியில் மட்டும்தான் இந்த மில்க் கிடைக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவுட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவின் டிபார்ட்மெண்ட் வந்து ஏஜென்ட்டுக்கும் சேல் பண்ணுறாங்க. அவங்க மூலமாக வந்து சில இடங்களில் வந்து எல்லா பாலும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அவங்க தான் வந்து கடைக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் வந்து எல்லா பாலையும் வாங்கி கமிஷன் பேஸில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ கமிஷன் பேஸில் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இதுவும் இந்த இதில் வந்து நடந்துகிட்டு இருக்குது இந்த ஆவினில். இது பார்த்திங்கன்னா முக்கியமானது இன்கம் ஃபார் ஆவின் பார்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து ₹1 தான் வந்து நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆரோக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து ₹5 6 வரைக்கும் கொடுக்கப்படுது. ஆனால் அந்த ஆவினில் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு ₹1 தான் கிடைக்குது. இதில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சேல்ஸ் வந்து ஆவினுக்கு இருக்கும் ஆரோக்கியோட கம்பேர் பண்ணும்போது. ரெஃப்ரிஜிரேட்டர் உள்ள பொருட்களுக்கு வந்து பட்டரு, கர்டு, பன்னீர், லஸ்ஸி, பட்டர் மில்க்லாம் வந்து 8%. ஸோ அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பால்கோவா, மில்க் பேடா, மைசூர் பாக்கு, கீக்கெலாம் வந்து 4%. ஸோ ஃப்ரீஸில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமுக்குலாம் வந்து 10%, 12% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்கம் வந்து ரொம்ப வேரியேஷன்ஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஒரு ஆவின் ஜங்ஷன் மாதிரி, ஸோ ஒரு இடத்துல வந்து பால் வந்து சேல் பண்ணுறீங்க, வர கஸ்டமருக்கு வந்து பால் கொடுக்குறீங்க. ஒரு பால் வந்து ₹10, ₹12, ₹15 கூட நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஹைஃபையான நீங்கள் லாபம் பார்க்கலாம் அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்படி இல்லாமல் வேறு மளிகை கடை வச்சுருக்கீங்க, அதோடு சேர்ந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரி லாபம் இருக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு 15,000 20,000 பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த ஆவின் பார்லர். ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடம் நம்ம எப்படி வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்கம் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ சில இடங்களில் வந்து அந்த இன்கமே கிடைக்காம நம்ம கையிலேருந்து போடுற மாதிரியான சூழ்நிலை கூட வரும். அந்த இடத்தையும் நம்ம சூஸ் பண்ணி கரெக்டான பீப்புளுக்கு நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டோம்னா, ஒரு மெயினான இடத்துல வச்சு நம்ம கரெக்டாக சேல் பண்ணணும்னா நிச்சயமாக நல்ல ஒரு லாபத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதான் வந்து இந்த இன்கம் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் இதில் நம்ம வந்து அடக்க முடியாது. இதில் வந்து இதுதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேரியேஷன் ஆகும். ஸோ அவங்கவுங்க சேல் பண்ணுறக்கூடிய இதை பொறுத்து இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் வந்து சேல் பண்ணுறாரு, நல்லா அருமையாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ரொம்ப பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் வாசவாக்கத்தோட ஆவின் ஜங்ஷன் தான் நல்லா போய்கிட்டு இருக்கு அந்த பார்க் ஏரியாவில் வந்து. ஸோ அந்த மாதிரி எடுத்து சேல் பண்ணுறவங்க நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்டில் கூட அது வந்து பண்ணுறாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இது ஆவின் வந்து பிடிச்சி அங்கே கூட அது பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன இடம் பிடிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய சேல்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி இந்த அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகுது. ஆவினுடைய சேல்ஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவின் மில்க் வந்து அதர் ப்ராடக்ட் ப்ரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமான சேல்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக அது நம்ம சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து இது ரீச் ஆகிருக்கு. நல்ல ஒரு குவாலிட்டி நல்லா கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மந்த்லி கார்டு உள்ளவங்களுக்கு வந்து டெலிவரி பாய் வச்சு டெலிவரி பண்ணுறாங்க. அந்த இடத்த ஸோ அந்த கடையிலேருந்து டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து என்ன ஒரு ட்ராபேக் சொல்கிறாங்கன்னா டெலிவரி பாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ₹1 மாதிரி, அதாவது ஒரு பாக்கெட்டுக்கு ₹1 மாதிரி வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ வந்து ₹1.50 50 பைசா தான் இவங்களுக்கு கமிஷனாக வருது. ஃப்ரான்ச்சைஸி வச்சுருக்கவங்க ₹1 வந்து அந்த டெலிவரி பாய் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ₹500 போட்டு ₹500 மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock 4 o'clock ஸ்டார்ட் பண்ணும்போது இது அந்தளவுக்கு இந்த டெலிவரி பாய் கிடைக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இதில் இருக்குது. நிறையா பால் வந்து மிஸ் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது டெலிவரி பாய் வச்சு பண்ணுறதுங்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னங்கிறத நம்ம இந்த பிஸ்னஸில் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால்கோவா வந்து இது அதிகமாக சேல்ஸ் எப்படி வந்து பால் நல்லா சேல்ஸ் பண்ணப்படுதோ அதே போல் பால்கோவும் இதில் வந்து நல்லா சேல்ஸ் பண்ணப்படுது. அதில் வந்து
இதில் நம்ம ஒரு ஹை பாயிண்ட்டாக நம்ம சொல்லலாம். ஒரு 3 பாயிண்ட்டை வந்து நம்ம இது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்லலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ரிக்வயர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஏற்கனவே சொல்லும்போது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு லாஸ்ட்டு 6 மந்த் வந்து கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி ஏதாவது பிஸ்னஸ் வச்சுருந்தா கூட அதுக்கு நம்ம காட்டினா நமக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ரெண்டலாக ஓனாக அது ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்கணும். ஓன்னா வந்து நம்ம இபி கார்டு, டேக்ஸ் ரெசிப்ட் வந்து கொடுக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 கொடுக்கணும். இது இருந்தாலே நம்ம அழகாக வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸி வந்து நம்ம வாங்கிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆவினில் வந்து நமக்கு ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் எடுக்கிறதுலேருந்து கடைசி வரைக்கும் அப்போ எவ்ரி மந்த் வந்து ஒன்ஸ் வந்து அவங்க வந்து இந்த ட்ரைனிங்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து அதுவும் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. வேணுங்கிறவங்க அதையும் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரைனிங் செக்ஷனும் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ஆவின் பார்லர், ஏன்னா அட்வான்டேஜ் பற்றி நம்ம நிறையா சொல்லிட்டோம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா லொக்கேஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. லொக்கேஷன் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த லொக்கேஷன் தான். ஸோ இந்த ஆவினுக்கும் இந்த லொக்கேஷன் பிரச்சனை ரொம்ப இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்து பண்ண வேண்டியது முக்கியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மார்ஜின் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஹைலாம் கிடையாது. ஸோ இந்த பிஸ்னஸ்குள்ளே வரவங்க இந்த மைண்டை வச்சுட்டு உள்ளே வர வேண்டியது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. இது ரொம்ப காம்படிஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாலுக்கான டிமாண்ட் மிக பெருசாக இருக்கிறதுனால இப்படி காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. 500 மீட்டருக்கு ஒருக்கா அந்த ஆவின் இருக்கிறதுனால காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான இது ஒரு பிஸ்னஸாகவும் இருக்குது. இதுதான் அந்த 3 பாயிண்ட் தான் இந்த இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி என்னுடைய பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பேஷனாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த கோயம்புத்தூர் அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆர்மி மேன் நடத்துகிற மாதிரி அழகாக நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய திறமையை பொறுத்தும் அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தும் தான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் எடுக்க முடியும். எல்லா பிஸ்னஸ்லையுமே அப்படி தான். பட் இந்த பிஸ்னஸை பொறுத்த மட்டும் நீ ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பெரிய லெவலில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும். லாங் டேர்மாக நீங்கள் சர்வே பண்ண முடியும். அப்படி இல்லாமல் வந்து ஏதோ நார்மலாக ஒரு இதில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, ஏதோ நார்மலாக நான் ஒரு பிஸ்னஸ் வாட்டர் கேன் வச்சுருக்கேன், அடிஷ்னலாக வச்சுக்கிறதுனாலும் அதுவும் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய கஸ்டமரை கொண்டு வரும். ஸோ நீங்கள் உங்களுடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இந்த பிஸ்னஸ் எடுத்துட்டிங்கன்னா இப்படி ரொம்ப ஹெவியாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் லாபம் பார்க்கணும்னு நினைக்காம ஓரளவுக்கு நம்ம மார்ஜின் வச்சுக்கலாம் சொல்லி நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னா நிச்சயமாக வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு இது கைவிடாது, நல்லா பார்க்கலாம். பட் கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. பார்த்து கரெக்டான லொக்கேஷனில் நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான காரியம். ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி எனி டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238 இதுக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நான் பண்ணிட்டு வரேன். நிச்சயமாக நான் அவங்களுக்கும் நான் கொடுப்பேன். இனி வரக்கூடிய புது பிஸ்னஸ் பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க. நிச்சயமாக வந்து அதெல்லாம் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ எல்லாம் நோட் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபேஸ்புக் ஐடி ஈடன் டிவி பிஸ்னஸ் அதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுலேயும் வந்து நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் பற்றி போட்டுக்கிட்டுருக்கோம். இன்ஸ்டாகிராம் ஐடி ஈடன் டிவி பிஸ்னஸ் அதுலேயும் நம்ம ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது என்ன காரணங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இன்னும் அதிகமான பிஸ்னஸ் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அடுத்து நல்ல ஒரு டாப்பிக்கில் நல்ல பிஸ்னஸ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.